ஹலோ. இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான ஆழமான அலசலுக்கு வந்திருக்கோம். உங்க எல்லாருக்கும் வணக்கம். ஆமா, தமிழ்நாடு அரசியல்ல இப்போ நடக்கிற விஷயங்கள் ஒரு பெரிய த்ரில்லர் திரைப்படத்தையே மிஞ்சுற அளவுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். கண்டிப்பா. ஒரு பக்கம் புதுச்சேரி சொகுசு விடுதியில முகாமிட்டு இருக்க 15 அதிமுக எம்எல்ஏக்கள், இன்னொரு பக்கம் ஆளுநர்கிட்ட ஆட்சி அமைக்க உரிமை கோரிட்டு காத்திருக்கும் ஒரு புதிய கட்சியின் தலைவர். இதற்கிடையில் ஆளுநரோட மௌனம், அப்புறம் திடீர்னு வாபஸ் பெறப்பட்ட அந்த புதிய தலைவரோட பாதுகாப்பு கான்வாய், இது எல்லாமே ரொம்ப பரபரப்பா இருக்கு. உண்மைதான். அதனாலதான் இன்னைக்கு இந்த ஆழமான அலசல்ல நாம யார் ஜெயிக்க போறாங்க, யார் பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்னு எந்த ஒரு சார்பு நிலையிலும் விவாதிக்க போறது கிடையாது. ஆமா, நம்ம கிட்ட இருக்கிற செய்தி கட்டுரைகள், கள நிலவரங்கள், இந்த தரவுகளை மட்டும் வச்சுக்கிட்டு இதுக்கு பின்னால இருக்கிற உண்மையான அரசியல் வியூகங்களை நடுநிலையா தோண்டி பார்க்க போறோம். சரி, இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். முதல்ல இந்த புதுச்சேரி ரிசார்ட் நாடகத்தை எடுத்துப்போம். முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தலைமையில சுமார் 15 எம்எல்ஏக்கள் அங்க தங்கியிருக்காங்க. வெறும் எம்எல்ஏக்கள் மட்டும் இல்ல, ஓ.எஸ். மணியன், தளவாய் சுந்தரம் மாதிரியான மிக மூத்த தலைவர்களும் அங்க போயிருக்காங்க. இது ஏதோ தற்செயலா நடக்கிற சந்திப்பு கிடையாது. எனக்கும் அதே சந்தேகம்தான். இப்போ கார்ப்பரேட் கம்பெனிகள்ல மூத்த அதிகாரிகளை ரிட்ரீட் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசார்ட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. அங்க பெரிய திட்டமிடல் நடக்கும். ஆனா அரசியல்ல இப்படி கூட்டிட்டு போனா அங்க பெரிய தந்திரோபாயம் நடக்குதுன்னு தானே அர்த்தம். அதேதான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா என் கேள்வி என்னன்னா, தமிழ்நாட்டிலே எத்தனையோ ரிசார்ட்ஸ் இருக்கு. ஏன் அவசரமாக மாநில எல்லையை தாண்டி புதுச்சேரிக்கு போகணும்? அதாவது மாநில எல்லையை தாண்டுவது அப்படிங்கிறது அரசியல்ல ஒரு மிக முக்கியமான தற்காப்பு உக்தி. தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு ரிசார்ட்ல இருந்தா ஆளுங்க கட்சியோட கட்டுப்பாட்டுல இருக்கிற காவல்துறையோ உளவுத்துறையோ ஈஸியா உள்ள நுழைய முடியும். ஓஹோ, தகவல்களை சேகரிக்க முடியும் அல்லது எதுவும் நெருக்கடி கொடுக்க முடியும்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. புதுச்சேரி அப்படிங்கிறது ஒரு யூனியன் பிரதேசம். அங்க உள்ள காவல்துறை அதிகார வரம்பு முற்றிலும் வேற. அதனால ஒரு தீவு மாதிரி இவங்கள தனிமைப்படுத்தி பாதுகாப்பா வைக்க முடியும். அது மட்டும் இல்லாம 15 எம்எல்ஏக்கள் அப்படிங்கிறது ஒரு சாதாரண நம்பர் கிடையாது. நிச்சயமா. கட்சிக்குள்ள ஒரு முடிவை தன்னிச்சையா எடுக்க முடியாதுன்னு உணர்த்துற ஒரு வலுவான பிளாக் இது. கட்சியின் உயர்மட்ட அளவிலான ஒரு அதிகார போட்டி அங்க நடக்குது. அப்போ அவங்க வெளி உலக தொடர்புகளை எல்லாம் துண்டிச்சிட்டு கட்சி தலைமையையே நிர்பந்திக்கிறாங்க. சரி, இந்த ரிசார்ட் நகர்வு நடக்கிற அதே நேரத்துல தான் தவைக தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கூறி ஆளுநர்கிட்ட கடிதம் கொடுத்திருக்கார். ஆமா, இந்த 2 நிகழ்வுகளுக்கும் கண்டிப்பா ஒரு நேரடி தொடர்பு இருக்கு. ஆனா அவர் கடிதம் கொடுத்து இத்தனை நாளாகியும் ஆளுநர் இன்னும் பதவியேற்க அழைப்பு விடுக்கலையே. இது எந்த அளவுக்கு ஒரு அரசியல் உத்தியா பார்க்கப்படுது? இப்போ பாத்தீங்கன்னா, அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி யாருக்கும் அறுதி பெரும்பான்மை இல்லாத ஒரு குழப்பமான சூழல்ல ஆளுநருக்கு விருப்புரிமை அதிகாரம் இருக்கு. அதாவது யாரை முதலில் அழைப்பதுன்னு அவரே முடிவு செய்யலாம் இல்லையா? அதேதான். ஆனா அதுக்கான காலக்கெடு எதுவும் சட்டத்துல கடுமையா வரையறுக்கப்படல. இதத்தான் ஆளுநர்கள் ஒரு கருவியா பயன்படுத்துறாங்க. ஆளுநர் அமைதி காக்கும் ஒவ்வொரு மணி நேரமும் மற்ற கட்சிகளுக்கு குதிரைப்பேரம் பேச ஒரு தங்கமான நேரத்தை கொடுக்குது. ஒரு நிமிஷம், இதெல்லாம் புரியுது. ஆனா இதே காலகட்டத்துல விஜய்க்கு வழங்கப்பட்டிருந்த கான்வாய் பாதுகாப்பு திடீர்னு விலக்கி கொள்ளப்பட்டிருக்கு. இது ஏன் இவ்வளவு பெரிய செய்தியா பார்க்கப்படுது? இது வெறும் ஒரு சம்பிரதாயம் தானே? ஒரு தலைவருக்கு கான்வாய் அப்படிங்கிறது வெறும் உடல் ரீதியான பாதுகாப்பு மட்டும் கிடையாது. அதிகார வர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இது அரசு அதிகாரத்தின் குறியீடு. ஓ, சிம்பிள் ஆஃப் ஸ்டேட் பவர்னு சொல்றீங்க. ஆமா, ஒரு புதிய தலைவர் ஆட்சி அமைக்க போறாருன்னு பிம்பம் உருவாகும்போது எல்லாரும் அவர் பக்கம் சாயத் தொடங்குவாங்க. அந்த நேரத்துல பாதுகாப்ப விலக்கினா அது ஒரு பெரிய உளவியல் ரீதியான செய்திய கடத்தும். அதாவது இவர் இன்னும் அதிகாரத்துக்கு வரல, அதிகாரம் யார் கையில இருக்குன்னு பாருங்க அப்படின்னு மறைமுகமா சொல்றாங்களா? துல்லியமா சொன்னீங்க. இது அவருக்கு ஆதரவு தரலாமான்னு மதில் மேல் பூனையா யோசிச்சுட்டு இருக்கிற மற்ற எம்எல்ஏக்களுக்கு விடுக்கப்படும் ஒரு எச்சரிக்கை. ஒரு சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர். இப்போ நீங்க சொன்ன அந்த மதில் மேல் பூனை எம்எல்ஏக்கள் அப்படிங்கிறது அதிமுகவை தான் குறிக்குது. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு கடுமையான பனிப்போர் நடக்குது. ஆமா, பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிய மூத்த தலைவர்கள் எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம், சி. விஜயபாஸ்கர் எல்லாம் சந்திச்சிருக்காங்க. ஒரு தரப்பு தவேகவுக்கு ஆதரவு தரணும்னோ இன்னொரு தரப்பு தரக்கூடாதுன்னு வாதிடுறதா செய்திகள் கசியுது. இத பார்க்கும்போது எனக்கு ஒன்னு தோணுது. இது ஒரு பெரிய கூட்டு குடும்பத்துல நடக்கிற சொத்துப்பாக பிரிவினை விவாதம் மாதிரி இருக்கு. ரொம்ப சரியான ஒப்பீடு. உள்ள நாற்காலிகள் பறக்க விவாதம் நடக்கும். ஆனா வெளியே வந்ததும் எங்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சிரிச்சிட்டே போஸ் கொடுப்பாங்க.
கட்சி அரசியல் எப்பவுமே அப்படிதான் இயங்கும். உட்கட்சி ஜனநாயகம்னு உள்ள விவாதிச்சாலும் வெளியே என்ன பிம்பத்தை காட்டுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனாலதான் அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி எந்த சூழ்நிலையிலும் தவகவுக்கு ஆதரவு அளிக்காதுன்னு உறுதியா பிரஸ் மீட்ல சொன்னாரா? கண்டிப்பா. ஆனா அங்கதான் எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு இடிக்குது. அவர் அவ்வளோ உறுதியா பொதுவெளியில சொல்றாரு, ஆனா CV சண்முகம் புதுச்சேரி ரிசோர்ட்ல உட்காந்துக்கிட்டு ஆதரவு கொடுக்கலாமான்னு ஆலோசிச்சுட்டு இருக்காரு. இது எப்படி சாத்தியம்? இத அரசியல்ல இரட்டை நிலைப்பாடுன்னு சொல்வாங்க. அதாவது டியூவல் ஸ்ட்ராட்டஜி. பல வருஷமா உழைச்ச தொண்டர்கள் குழம்பிடக் கூடாதுங்கிறதுக்காக KP முனுசாமி மாதிரி தலைவர்களை விட்டு ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் பண்றாங்க. ஓ, தொண்டர்களுக்காக ஒரு நாடகம். ஆனா திரைமறைவுல CV சண்முகம் மூலமா மாற்று வியூகங்களை விவாதிக்கிறாங்க. இது மூலமா ஆளுங்க கட்சிக்கும் ஆளுநருக்கும் ஒரு அழுத்தத்தை கொடுக்கலாம். எங்க கிட்ட பலம் இருக்கு, நாங்க எந்த பக்கமும் சாயலாம் அப்படின்னு. அப்போ பகிரங்கமான மறுப்புகள் எல்லாமே திரைமறைவு பேரங்களுக்கான ஒரு புகைத்திரை தான். சரி, இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இதை விட ஒரு பெரிய வதந்தி இப்போ இணையத்துல தீயா பரவிட்டு இருக்கு. நீங்க எதை சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. அதாவது தவேக ஆட்சி அமைக்காமல் தடுக்க பாரம்பரிய எதிரிகளான திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து கூட்டணி அமைக்க போறாங்க அப்படிங்கிற அந்த அல்டிமேட் பிளாட் ட்விஸ்ட். இது நடைமுறைக்கு சாத்தியம்தானா? பல தசாப்தங்களா எதிரும் புதிருமா இருந்தவங்க ஒன்னு சேருவாங்களா? மேலோட்டமா பாக்கும்போது இது கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயம் மாதிரி தெரியலாம். ஆனா இந்திய அரசியல் வரலாற்றை தோண்டி பார்த்தா நிறைய முன்னுதாரணங்கள் இருக்கு. அப்படியா? உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேஷ் அரசியல்ல பல வருஷமா எதிரிகளா இருந்த சமாஜ்வாதி கட்சியும் பகுஜன் சமாஜ் கட்சியும் பாஜகவோட வளர்ச்சியை தடுக்க ஒரு கட்டத்துல கூட்டணி வச்சாங்க. அரசியல்ல இருத்தலியல் நெருக்கடி, அதாவது எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் வரும்போது சித்தாந்தங்கள், பழைய பகைகள் எல்லாம் ஓரமா வைக்கப்பட்டு விடும். ஆமா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பல வருஷமா அதிகாரமும் வாக்கு வங்கியும் இந்த 2 திராவிட கட்சிகளுக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்கு. இப்போ புதுசா ஒரு சக்தி வந்து அதுல ஓட்டைய போட்டா 2 பேருக்குமே அது பெரிய பயத்தை உருவாக்கும். ஆனா களத்துல இது எப்படி செயல்படும்? திமுக தொண்டரும் அதிமுக தொண்டரும் ஒரே மேடையில ஏறி வாக்கு சேகரிப்பாங்களா? அது சாத்தியமே இல்லையே. அவங்க ஒரே மேடையில ஏற வேண்டிய அவசியமே இல்ல. இத தந்திரோபாய வாக்குப்பதிவு, அதாவது டாக்டிக்கல் வோட்டிங் அப்படின்னு சொல்வாங்க. நேரடி கூட்டணியா இல்லாம மறைமுகமா புரிதலோட செயல்படுறது. ஓ, உள்ளடி வேலைன்னு சொல்றீங்களா? தவக ஜெயிக்கிற மாதிரி இருந்தா அங்க திமுக அல்லது அதிமுக தங்களுக்குள்ள ஒரு ரகசிய உடன்படிக்கை செஞ்சுப்பாங்க. அதேதான். யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கோ அவருக்கு மற்ற கட்சியோட உள்ளூர் தலைவர்கள் மறைமுகமா வாக்குகளை மடைமாத்துவாங்க. தங்களுக்குள்ள யார் வேணாலும் ஜெயிக்கலாம், ஆனா 3வது சக்தி உள்ள வரக்கூடாது. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த வதந்தி உண்மையோ பொய்யோ, ஆனா மூத்த பத்திரிகையாளர்கள் இதை விவாதிக்கிறாங்க அப்படிங்கறதே தாவக ஏற்படுத்தியிருக்க தாக்கத்தை காட்டுது. கண்டிப்பா. நிரந்தர நண்பனும் இல்ல, நிரந்தர பகைவனும் இல்லை அப்படிங்கிற அரசியல் தத்துவத்தோட நேரடி செயல் விளக்கம் இது. சரி, நாம இதுவரைக்கும் விவாதித்த தரவுகள் எல்லாம் ஒன்னு திரட்டி பார்ப்போம். இன்னைக்கு நாம 3 முக்கிய புள்ளிகளை ரொம்ப விரிவா அலசியிருக்கோம். ஆமா, முதல் விஷயம் புதுச்சேரியில முகாமிட்டுள்ள 15 அதிமுக MLAக்கள் மற்றும் அவங்க கொடுக்கிற உட்கட்சி அழுத்தம். 2வது, ஆளுநரோட மௌனம் எப்படி குதிரைப்பேரத்துக்கு நேரத்தை உருவாக்குது. அப்புறம் கான்வாய் பாதுகாப்பு விளக்கப்படுறது மூலமா நடக்கும் உளவியல் போர். 3வது, திமுக அதிமுக தந்திரோபாய கூட்டணியை பத்தின அந்த அதிரடி வதந்தி. இந்த தகவல்கள் எல்லாம் உங்கள் சுற்றி நடக்கும் அரசியல வெறும் செய்தியா பார்க்காம அதோட பின்னணிய புரிஞ்சுக்க கண்டிப்பா உதவி இருக்கும்னு நம்புறோம். நிச்சயமா. இனி உங்க ஆபீஸ்ல நடக்கிற விவாதங்கள்ல நீங்க தான் அரசியல் வியூகங்களை விளக்கும் ஒரு நிபுணரா இருப்பீங்க. சரி, இதற்கெல்லாம் என்னதான் அர்த்தம்? இந்த எல்லா தரவுகளையும் வச்சு பார்க்கும்போது இறுதியா நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன? இந்த எல்லா நிகழ்வுகளையும் இணைக்கிற ஒரு புள்ளி இருக்கு. அது காலம் மற்றும் அதிகாரம். உங்களுக்காக நான் ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். நீங்க சிந்திட்டு பாருங்க. சொல்லுங்க. ஒருவேளை தவக உரிமை கோரிய அடுத்த சில மணி நேரங்களிலேயே ஆளுநர் அவங்கள ஆட்சியமைக்க அழைத்திருந்தாலோ அல்லது நிராகரித்திருந்தாலோ என்ன நடந்திருக்கும்? இந்த ரிசார்ட் நாடகம், பேரங்கள், கூட்டணி வதந்திகள் எதுவுமே உருவாகியிருக்காது. அதேதான். அதிகாரத்தின் மையத்தில் இருக்கிறவங்க வெளிப்படுத்தும் வார்த்தைகளை விட அவங்க காக்கும் மௌனம் பலமான அரசியல் மாற்றங்களை உருவாக்கும் வல்லமை கொண்டது. அந்த மௌனமே சிலருக்கு பேரக்கருவியாகவும் சிலருக்கு ஆயுதமாகவும் மாறிடுது. அருமையான பாயிண்ட். அதிகாரத்தின் மௌனம் எவ்வளவு சப்தமாக அரசியல் களத்துல எதிரொலிக்குது அப்படிங்கறத இது மிக தெளிவா உணர்த்துது. நேயர்களே, நிகழ்வுகளை வெறும் செய்திகளாக பார்க்காம அதன் ஆணி வேரை தேடும் இந்த பயணம் பல உண்மைகளை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கு.
கண்டிப்பா. இந்த சிந்தனையோடு இன்றைய ஆழமான அலசலை நாம நிறைவு செய்வோம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை செய்திகளுக்கு பின்னால் உள்ள உண்மைகளை தேடும் உங்கள் தேடல் தொடரட்டும். வணக்கம்.